ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் அத்தியாயம் 1 21வது ஸ்லோகம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே உச்யத யாவத் ஏதான் நிரேஷோஹம் யோது காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்வைவம் அஸ்மின் ரண சம்யுத்யமே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் என்றாலும் கூட இங்கே அர்ஜுனர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீழ்ச்சி அடையாதவரே கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாங்க, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியவங்க எல்லாரும் நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபடணும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை 2 சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தணும்னு அர்ஜுனன் வேண்டுகோள் இணங்க கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டுறாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் என்றாலும் கூட தனது காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். கிருஷ்ணர் தனது பக்தரின் தனக்கு உள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதே இல்லை என்பதால் இங்கு அச்சுத என்று அழைக்கப்படுறாங்க. தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனது ஆணைகளை அவர் நிறைவேற்றியே ஆகணும் என்பதால் அவர் அதற்கு தயங்கலை. அவர் அச்சுத என்று அழைக்கப்படுறார். தனது பக்தனுக்காக தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரது உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படலை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள், புலன்களின் அதிபதியான ரிஷிகேசர் பகவானுக்கும் அவரோட சேவைக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானது, ரொம்பவும் சுவையானதும் கூட. சேவகன் எப்பவுமே பகவானுக்கு ஏதாவது சேவையை செய்ய காத்து கொண்டே இருக்காங்க. பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்கியே இருக்கிறார். தான் மற்றவருக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதை காட்டிலும் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் பார்க்குறாங்க. அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் அவரோட ஆணைக்கு கீழ்ப்பட்டவங்க. அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர்நிலையில் யாரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும்போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பகவானின் தூய பக்தரான அர்ஜுனன் தன் தாயாதிகளிடமோ சகோதரர்களிடம் போர் புரிய விரும்பவில்லை. அதாவது சொந்த வழி, தாயார் வழியில் சேர்ந்தவங்களும் தந்தையார் வழியில் சேர்ந்தவங்களும் சகோதரர்களிடம் போர் செய்ய அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் எந்தவித சமானத்திற்கும் இணங்காத துரியோதனின் பிடிவாதத்தாலேயே அவங்க போர்க்களத்திற்கு வர நேர்ந்தது. அதனால தான் போர்க்களத்தின் தலைவர்கள் யார் என்பதற்கான அவங்க பேராவல் கொண்டிருந்தாங்க. போர்க்களத்தில் சமாதான முயற்சி என்ற கேள்விக்கு இடமே இல்லை என்றாலும் அவர்களை திரும்ப பார்க்கணும். தேவையற்ற இந்த போரில் ஈடுபட அவங்க எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க என்பதை பார்க்கவும் அங்கே விரும்புகிறாங்க அர்ஜுனர். 23வது ஸ்லோகம். யோத்யஸ்யாமனான் அவைசேஷம் யாயீதிரசாமகதாக தாத்ராஷ்ட்ராய துர்புத்தேர் யுத்தே பிரிய சீகேஷவக. தனது தந்தை திருதராஷ்டிரரிடம் கூட்டு சேர்ந்து பாண்டவர்களின் அரச சதி திட்டங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட துரியோதனன் விரும்பினார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம்தான். ஆனால் துரியோதனன் தரப்புல இணைந்தவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக தான் இருக்கணும். போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன்னாடி அதே போலவங்க யார் என்பதை அர்ஜுனன் காண விரும்பினாங்க தவிர அவர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் அவங்களுக்கு இல்லை. கிருஷ்ணருக்கு அருகில் உட்கார்ந்திருந்ததுனால வெற்றியில் அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் தன் சந்திக்க உள்ள படையின் பலத்தை மதிப்பிடுவதற்காக அவர்களை காண விரும்பினார் அர்ஜுனர். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்தோ ஹ்ருஷிகேஷோ குடாகேஷண பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்யா ரதோத்தமம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் குடாகேசகன்னு அழைக்கப்படுறாங்க. இங்கே சஞ்சயன் சொல்கிறாங்க,
திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறாங்க போரில் என்னென்ன நடக்குதுன்னு. பரத குலத்தவரோ அர்ஜுனன் இப்படி சொன்னவுடன் பகவான் கிருஷ்ணர் அவரது உத்தம ரதத்தை 2 தரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினாங்கன்னு சஞ்சயர் திருதராஷ்டிரர் சொல்கிறாங்க. உறக்கத்தை வெல்பவர்கள் குடாகேசன்னு அழைக்கப்படுறாங்க. உறக்கம் என்றால் அறியாமைன்னு பொருள். கிருஷ்ணருடனான தனது நட்பால தூக்கத்தையும் அறியாமையும் அர்ஜுனன் வென்றிருந்தாங்க. கிருஷ்ணனின் ரொம்ப சிறந்த பக்தன் என்பதால் அவங்களால ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது. ஏன்னா இதுதான் பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி உறக்கத்திலும் சரி பக்தனால கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் நிலைகளை நினைப்பதிலேருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இப்படி கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுதான் கிருஷ்ண உணர்வு இல்ல சமாதின்னு தெரியப்படுது. எல்லா உயிர்களின் புலன்களையும் மனசையும் வழிநடத்தும் ரிஷிகேசர் என்பதால சேனைகளின் நடுவ தேரை நிறுத்த சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால புரிந்து கொள்ள முடிஞ்சது. அப்படி தேரை நிறுத்திய அவர் பின்வருமாறு சொல்றாங்க. பீஷ்மத்ரோண பிரமுகத்தோக சர்வேசாம் ச மகிஷிதாம் உவாச்ச பார்த்த பச்சைதான் சமவேதான் குருன் இதி. இங்க எல்லா உயிர்களின் பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணரால அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருந்ததை புரிந்து கொள்ள முடிஞ்சது. இங்க உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ரிஷிகேசர் என்னும் சொல்லு அவர் அனைத்தையும் தெரிந்தவர் என்பதை குறிக்குது. அதே போலதான் பார்த்தன் பிருதாவின் அதாவது குந்தியின் மகன் என்னும் சொல்லால அர்ஜுனனை குறிப்பிடுவதும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அர்ஜுனன் தனது தந்தை வசுதேவரின் சகோதரியான பிருதாவின் மைந்தவன் என்பதால தான் அவனது தேரோட்டியாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதை நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார் கிருஷ்ணர். அப்படி இருக்கும்போது குரு வம்சத்தினை பாருன்னு அவங்க கூறுவதன் பொருள் என்ன? அர்ஜுனன் அங்கே போர் புரியாமல் நின்றுவிட விரும்பினானா? தனது அத்தை பிருதாவின் மகனிடத்துல இதே போல செயல்களை கிருஷ்ணர் ஒருபோது எதிர்பார்க்கல. அர்ஜுனன் மனம் இங்கே பகவானால நகைச்சுவை கடந்த முறையில கண்டறியப்படுது. 26வது ஸ்லோகம். தத்ரா பஸ்யதே ஸ்திதான் பார்த்த பித்ருன் அத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிருதாத்ருன் புத்ரான் பௌத்ராம் சகிம்ஸ்ததா ஷீஷ்வஷானு சுபுராதஸ்சைவ சேனையோருபயோர் அபி. போர்க்களத்தில் எல்லா விதமான உறவினரையும் அர்ஜுனனால் பார்க்க முடிஞ்சது. பூரீஸ்வரன் போன்ற தனது தந்தையின் தலைமுறையை சார்ந்தவர்களையும் பீஸ்மர் சோமதத்தர் போன்ற பாட்டனார்களையும் அதாவது தாத்தாக்களையும் துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் போன்ற ஆசிரியர்களையும் அவரோட குருக்களையும் சல்லியன் சகுனி போன்ற மாமாக்களையும் துரியோதனன் போன்ற சகோதரர்களையும் லக்ஷ்மணன் போன்ற மகன்களையும் அஸ்வத்தாமன் போன்ற நண்பர்களையும் கிருத்தவர்மன் போன்ற நலன் விரும்பிகளையும் பார்க்குறாங்க அர்ஜுனர். அவரது நண்பர்கள் பலர் அடங்கிய படைகளையும் அவங்களால பார்க்க முடிஞ்சது. தான் சமீஸ்ய கௌந்தேயக ஷர்வான் பந்துன் அவஸ்திதான் கிருபாயா பரவாவிஷ்டோ விசுஸ்தன் இதம் அப்ரவீத். குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கர்ணையில் மூழ்கி இப்படி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.